பாண்டிக்கு பயப்படாத ஜீவன் இந்த 4 ஜில்லாவிலையும் கிடையவே கிடையாது. குறிப்பா எதிரிகளுக்கு இல்ல. பாண்டி சரி, பாண்டியுடைய மரியாதை மானம் ஒண்ணுதான். பாண்டி பைய பாண்டி guys, welcome back to my channel. இன்றைக்கி ஒரு சூப்பரான சாங் நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீ ப்ரிவியூவில் பார்த்துக்க மாதிரி சாங் எடிட் பண்ணோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி எடிட் பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க, அப்புறம் நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும். யாருமே வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்க. ப்ரிவியூ பார்த்தோன்னே ப்ரீசெட் லிங்க் எடுத்து போய்ட்டு வேறு வெப்சைட்டில் ஆட் பண்ணிடுறீங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இதில் என்ன ஆட் பண்ணணும்னு தெரியாமல் இருந்திருக்கும். இது கொஞ்சம் சிம்பிளாகவே சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. எஃபெக்ட் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே பண்ணுறதில்ல. சிம்பிளாக தான் நீங்கள் உங்களோட இமேஜ்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. 6.19 எல்லா இமேஜுமே நீங்கள் இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி உங்கள் இமேஜ்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் லிங்க்லாம் முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ரீசெட் லிங்க்லாம் டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ணதுக்கப்புறம் இமேஜில் ஆட் பண்ணதுக்கப்புறம் சேக் எஃபெக்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற இந்த லிரிக்ஸ் எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். லிரிக்ஸ் எஃபெக்டை காப்பி 3 டாட் கிளிக் பண்ணி எப்பவுமே காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டு பீட் மார்க் லிங்க்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணது ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சிம்பிளாக சொல்கிறேன். இதுலேருந்து நீங்கள் ஒன்று கற்றுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இதில் நிறையா லிரிக்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அவசரம் எடிட் பண்ணுறீங்கன்னா அவங்க ஒன்று ஆட் பண்ணுறதுல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிரும். அதுக்காண்டி என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஆட் பண்ண எஃபெக்டை நீங்கள் என்ன செய்யணும், கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர்ஸ் காப்பி லேயர் பண்ணிக்கிறணும். அதை கிளிக் பண்ணி காப்பி லேயர் பண்ணிவிட்டு நமக்கு எந்தெந்த இமேஜுக்கெலாம் எஃபெக்ட் தேவைப்படுதோ அந்த இமேஜுக்கெலாம் நம்ம செட் பண்ணிக்கிறோம். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை எப்படி காப்பி பண்ணணுமோ அதே மாதிரி பேஸ்ட் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட் ஸ்டைலில் போய்ட்டு நமக்கு அதில் எஃபெக்ட் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது. அதனால் அது எஃபெக்ட் மட்டும் எனேபிள் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே அன்ஏபிள் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே பாருங்களேன், எஃபெக்ட்லாம் ஆட் ஆகிடுச்சு. சிம்பிளாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. லிரிக்ஸ் ஃபுல்லாக எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு செகண்ட் இமேஜுக்கான எஃபெக்டாக காப்பி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் எப்போ பண்ண மாதிரியே ஃபஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்டை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இது செகண்ட் இமேஜுக்கான எஃபெக்ட்னா, ஆனால்